தேவனா இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்து கொண்டே இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்து கொண்டே ஆராதனை 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 இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்து கொண்டே சொல்லமா இன்னும் கலக்கமில்லை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். குதிரை யுத்த நாளுக்கென்று சொல்லி ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஜெயம் என்று சொல்லி ஒரு காரியம் வருகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், அது சேனைகளின் கர்த்தரால் தான் நமக்கு வருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தானியேலை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது, தானியேல் பாபிலோன்ல அடிமையாய் இருந்த ஒரு மனிதன். தானியேல் பாபிலோன்ல அடிமையாய் இருந்த ஒரு மனிதன். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை இல்லாமல் சத்துருக்களுடைய கையிலே அடிமைகளாக இருந்த காலம் அது. பிரியமானவர்களே, ஒன்றை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமையாய் இருந்தாலும் வேறு தேசத்தில் இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ராஜாவாகிய தரியுனுடைய காலத்திலும் இவன் இருந்திருக்கிறான். பெர்சியனாகிய கோரேசுடைய நாட்களும் இவன் இருந்திருக்கிறான். அப்படியானால் இவனுடைய வாழ்க்கையிலே ஆட்சிகள் மாறி இருக்கிறது. அப்படித்தானே? ஆட்சிகள் மாறினாலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. ஆமென். இந்த உலகத்தில் உள்ள சில மனிதர்கள் எங்களுடைய ஆட்சி இருந்தால் இப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்வாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆட்சியிலும் ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எங்களுடைய ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம். திறமை இல்லாமல் இருந்தாலும் என் ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுக்கிற, ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலை எல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கலாம். நீ சோர்ந்து போகாதே. அந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சவுலுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது, அவன் கழுதையை தேடி போன ஒரு மனிதன். கழுதையை தேடி போன ஒரு மனிதனுக்கு ஆண்டவருடைய கிருபை எப்படி சந்தித்தது பாருங்கள். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக உயர்த்தினது. அப்படித்தானே? அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியங்களை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டாராம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பைத்தியத்தை கூட ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவனாக மாற்றி விடுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை என்ன செய்தாராம்? தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஒருவேளை பலவீனன் என்று நீ சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, பலம் உள்ளவர்களை நீ வெட்கப்படுத்த முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறவர். சங்கீதக்காரன் ஆதலால் தான் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறான். பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, சவுலுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது, தகப்பனுடைய கழுதைகளை தேடி போன ஒரு மனிதன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கழுதைகளை தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனிதனை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி விட்டார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் அதைரியப்படாமல், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் கடந்து போகின்ற பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. 3 மனிதர்களுடைய ஜீவியத்திலே கர்த்தர் எப்படி ஜெயத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நான் உங்களுடைய மத்தியிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஜெயத்தை குறித்து உங்களுடைய மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தாவீதுக்கு ஆண்டவர் அவனிடத்தில் 3 காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து ஜெயம் கொள்ள செய்தார். முதலாவது, அவனுக்கு ஆண்டவர் கிருபையை அளித்தார். முதலாவது என்ன கொடுத்தார்? கிருபை அளித்தார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையானது கண்டிப்பாக உங்களை ஜெயம் கொள்ள வைக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இரண்டாவதாக, ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் அவனோடு கூட இருந்ததால் அநேக காரியங்களிலே அவன் ஜெயித்து கொண்டே வந்தான். மூன்றாவதாக, தேவனுடைய அபிஷேகம் அவனோடு கூட இருந்தது. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதை பாருங்கள். அவன் சிங்கத்தை ஜெயிக்கிறான், கரடியை ஜெயிக்கிறான், கோலியாத்தை ஜெயிக்கிறான், பெலிஸ்தியரை ஜெயிக்கிறான், சீரியர்களை ஜெயிக்கிறான், அம்மோனியர்களையும் ஜெயிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவனுடைய மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஜெயம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய அபிஷேகம் அவனோடு கூட இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் கோட்டையையும் ஜெயிக்கிறான். அப்படித்தானே? சீயோன் கோட்டையும் ஜெயிக்கிறான்.
ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. கரடியை, சிங்கத்தை, கோலியாத்தை, பெலிஸ்தியனை, சீரியர்களை, அம்மோனியர்களை, சப்பானிகளை, குருடர்களை எல்லாரையும் ஜெயிக்கிற ஒரு கிருபையை இந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்குமாயின் என் ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளை, எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய ஜீவியத்தில் இருக்குமாயின் ஆண்டவர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். தேவனுடைய அபிஷேகம் உங்களோடு கூட இருக்குமாயின் கண்டிப்பாக நீங்கள் தோற்று போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென். இந்த தாவீது பிரியமானவர்களே, தான் தோற்று போகாமல் இருப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையில சில சோதனைகள், கஷ்டங்கள், சில வேதனைகள் வந்த பொழுது அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். வாசியுங்கள். 51ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறான். ஆமென். தேவனே, உம்முடைய கிருபையின்படி நீர் எனக்கு இறங்கும். உம்முடைய கிருபையின்படி நீர் எனக்கு இறங்காவிட்டால் நான் தோற்று போய் விடுவேன். அதனால் அவன் சொல்லுகிறான், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறான். 11வது வசனத்தை வாசியுங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். அப்படித்தானே? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதரும். உம்முடைய சமூகத்தை விட்டு நீர் என்னை தள்ளிவிட்டால் நான் தோற்று போய் விடுவேன், எனக்கு ஜெயம் கிடைக்காது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரு. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பிரியமானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியை அவனிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தோற்று போய் விடுவான். அப்படித்தானே? அதனால் அவன் மிக குறிப்பாக 3 காரியத்திற்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்குமாயின் ஒரு நாள் நீ தோற்று போக மாட்டாய். ஆண்டவருடைய சமூகத்திலே நீ இருப்பாய், ஆனால் ஒரு நாள் நீ தோற்று போக மாட்டாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார், ஆனால் அவர் நடத்துகிற பாதையிலே நீ நடப்பாய், ஆனால் ஒரு நாள் நீ தோற்று போகவே மாட்டாய். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெபத்தை இந்த தாவீது செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அபிஷேகத்தை இழந்து விட்டானால் அவன் ராஜாவாக இருக்க முடியாது. அவன் மறுபடியும் என்னத்தான் செய்ய வேண்டும்? வனாந்திரத்தில் போய் ஆடுதான் மேய்க்கணும், ஆடுதான் மேய்க்கணும், ஆடுதான் மேய்க்கணும். அதனால இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான சோதனைகள், நெருக்கங்களின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதரும் ஆண்டவரே என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை போய் தலையிலையா சொல்லுங்க. உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். உன்னுடைய போராட்டங்களை அவரால் மாற்ற முடியும். உன்னுடைய கண்ணீரை அவரால் துடைக்க முடியும். உன்னை எதிர்த்து வருகிற கோட்டைகளை அவரால் உடைக்க முடியும். கட்டுகளை அவரால் அறுத்தறிய முடியும். ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர். அவருடைய சமூகத்தில் கேள் தேவ பிள்ளையே. போராட்டம், பிரச்சனை, சோர்ந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேள். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதரும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்து தேவ பிள்ளையே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து விடாதரும் என்று சொல்லி நீ கேட்பாயானால் என் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயம் வராத இடத்தை நாடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசியுங்கள். கிழக்கிலும் மேற்கிலும், கிழக்கிலும் மேற்கிலும், வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. வனாந்திர திசையிலும் இருந்து
ஜெயம் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையில் இருந்தும் ஒரு மனிதனுக்கு என்ன வராதாம்? ஜெயம் வராதாம். லோத்தருடைய ஜீவியத்திலே பாருங்கள், ஆதி ஆகமத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆதி ஆகமம் 13ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே புறப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கிழக்கே ஜெயம் கொடுக்காத ஒரு இடத்தை நோக்கி இந்த லோத்து போன காரணத்தினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு இடம் இருக்கிறது. அது வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம். அது வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை அனுப்பி தரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவர் நடத்துகிற அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கின்ற பொழுது பேதையராய் இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. கர்த்தன் நடத்துகிற பாதையிலே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகங்கள் காணப்படுவதும் இல்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களாம்? திரும்பி ஆனந்த களிப்போடு சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த பாதையிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெயம் கொடுக்காத இடத்திற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. ஆமென். முதலாவதாக தாவீது எப்படி ஜெயங்கொண்டான் என்றும் தான் தோற்று போகாதபடிக்கு எப்படி ஜெபித்தான் என்றும் நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டினேன். அப்படித்தானே? 3 காரியங்களை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். உம்முடைய கிருபையின்படி எனக்கு என்ன செய்யும்? இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யாதிரும்? தள்ளிவிடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று சொல்லி கேட்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஜெபமானது அவனுக்கு பக்கபலனா இருந்தது. அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான். ஆமென். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியமும் ஜெயமாய் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு மிகவும் அவசியம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்று கேட்டு அறிந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது, உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து விடாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் எப்படி கிடைத்தது என்பதை குறித்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாம் அவன் ஒரு ஜெயிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் மரித்த பிற்பாடு பிலிஸ்தீயர்கள் என்ன செய்தார்களாம்? ஆபிரகாம் வெட்டின துறவையெல்லாம் அவர்கள் தூர்த்து போட்டார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மரித்தது என்பது விசுவாசத்தை இழந்து போன ஒரு அனுபவம் என்று சொல்லி நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தை இழந்து போன ஒரு அனுபவம். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழந்து போய்விட்டால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் மண்ணை அள்ளி போடுறதுக்கு பிசாசு ரெடியாக இருப்பான். ஆபிரகாம் மரித்த பின்பு வாசிங்க அந்த வசனத்தை. ஆதி ஆகமம் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் அவன் தோண்டினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டால் பெலிஸ்தர்களாகிய சத்துருக்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திலே மண்ணை அள்ளி போட்டு விடுவார்கள். ஆசீர்வாதத்தை அவர்கள் அழித்து விடுவார்கள்.
இப்பொழுது ஈசாக்குக்கு ஒரு புதிய விசுவாசம் வருகிறது. மறுபடியும் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு விரும்புகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை முயற்சி எடுக்கிறான். விசுவாசத்தை இழந்து போன நிலவரத்திலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? விசுவாச துரோகம் முந்தி நடைபெறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனாக நீங்கள் ஒருவேளை இருப்பீர்களானால், பெலிஸ்தியனாகிய சத்துரு பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்துவதற்கு, அழிப்பதற்கு அவன் தயாராக மண்ணை அள்ளி போடுறதுக்கு தயாரா இருக்கிறான். மண்ணை அள்ளி போடுறதுக்கு தயாரா இருக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. விசுவாசத்திலே நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. என் ஆண்டவர் என்னை நடத்துவார். 7 மடங்கு அக்கினி வந்தாலும் என்னை பாதுகாக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தலையிலியா சொல்லுங்கள், சத்தமா ஒரு அலேலியா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் ஜெயித்தது, அப்படித்தானே? இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதோமுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் வருகிறார்கள், அப்படித்தானே? சோதோமுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களை ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. சோதோமுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களை என்ன செய்கிறார்கள்? ஜெயிக்கிறார்கள். வாசிங்க 9வது வசனம். ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும், சினேயரின் ராஜாவாகிய அம்ராபேலோடும், ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி 5 பேரையும் ஜெயித்து விட்டார்கள். அதிலே லோத்தையும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது பாருங்க, 5 ராஜாக்களை ஜெயித்த இந்த 4 ராஜாக்களை எதிர்த்து யார் யுத்தத்துக்கு போறது? ஆபிரகாம் போகிறான். ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன், அப்படித்தானே? ஆபிரகாம் யாரு? மேய்ப்பன். அவன் யுத்த பயிற்சி பெற்றவன் அல்ல, அவன் ஒரு மேய்ப்பன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவனிடத்தில் இருந்தவர்கள் 318 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படித்தானங்க? பிரியமானவர்களே, எதிரியினுடைய சாட்சி என்ன? 4 ராஜாக்களாய் போய் 5 ராஜாக்களை ஜெயித்தவர்கள், அப்படித்தானே? ஆனால் இந்த ஆபிரகாம், அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு ராஜாவும் இல்லை, அவன் பெரிய யுத்த வீரனும் அல்ல, அவன் ஒரு மேய்ப்பன். தன்னிடத்தில் இருந்த 318 பேரை கொண்டு போய் அந்த பெரிய 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற விசுவாசம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ நினைக்காத, அருமையான தேவனுடைய பிள்ளையை கிரகிக்க முடியாத ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை என் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு பலவிதமான விதத்தில் உன்னை ஒருவேளை அச்சுறுத்தலாம். அவர்கள் சொல்லலாம், நாங்கள் யார் தெரியுமா? 5 ராஜாக்களை ஜெயித்தவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் யுத்தத்தில் வல்லவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்த உன்னதமான நாமத்திலே நீங்கள் கடந்து செல்வீர்களானால் கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் விசுவாசத்தோடு இருப்போமானால் உலகத்தை, பிசாசை, மாம்சத்தை நாம் ஜெயித்து விடலாம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கிறதா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயித்தான். ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது,
ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். உனக்கு ஒரு போராட்டம் உண்டு தேவ பிள்ளையே. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை உனக்கு விரோதமாக போராடும். அந்த சத்துருவை நீ ஜெயிக்க வேண்டும். ஆமென். அந்த சத்துருவை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 2 மனிதர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுடைய மத்தியிலே சொன்னேன். தாவீதுடைய ஜீவியத்திலே கிருபையாலும் தேவனுடைய சமூகத்தினாலும் தேவனுடைய அபிஷேகத்தினாலும் அவன் ஜெயித்தான். ஆமென். 2வதாக ஆபிரகாமுடைய ஜீவியத்தை பார்க்கின்ற பொழுது, ஆபிரகாம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசத்தினால் அவன் ஜெயித்தான். 318 பேரை குறித்து அவன் கவலைப்படவில்லை. எவ்வளவு பேர் இருந்தாலும், சிறிய கூட்டம் என்னோடு கூட இருந்தாலும், ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தது. ஆண்டவரே, எனக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் என்று சொல்லி கேட்போமா? முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வேதனையோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்கள். உம்முடைய கிருபையின்படி இறங்குவீராக. உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளிவிடாதரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எடுத்து விடாதரும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்களுடைய சோர்வுகள் மாறட்டும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஜெப ஆவியை ஊற்றினபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விடுதலை கிடைக்கட்டும். சகல துதிகனமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறுதோறும் நடைபெறும் ஆராதனையில் பாஸ்டர் ஐ கிறிஸ்தாஸ் அவர்கள் கொடுக்கும் தேவ செய்திகள் அடங்கிய டிவிடிக்கள் வேண்டுவோர் உடனே எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் தனிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காகவும், உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும், நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த செய்திகள் அடங்கிய டிவிடிக்களை உடனே வாங்கி பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்து பயனடைய செய்யுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சென்னை ஹோப் ஏஜி சபையில் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45 மணிக்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. ஆங்கில ஆராதனை காலை 9 மணிக்கும், வாலிபர் ஆராதனை மாலை 4 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை மாலை 5 மணிக்கும் மற்றும் ஞாயிறு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கும், சனிக்கிழமை தோறும் அற்புத சுகமளிக்கும் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி: நம்பிக்கை ஏஜி சபை, எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல் நம்பர் 9841390048 95511 81198 99625 320119 மற்றும் 9841298009. Website www.chennaihopeag.org. Email ichrist_das@yahoo.co.in. பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் பாடிய ஆடியோ CD ஆல்பம் வெளிவந்துள்ளது. இளைய தலைமுறைகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வித்தியாசமான ஆல்பம். தொடர்புக்கு 9710061062.